உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. வெல்கம் டு மீனாஸ் மெனு. நாம் சில மாதங்களாக பிரதோஷ நாளில் மார்கழி மாதத்தில் என்று நாயன்மார்கள் வரலாறுகளை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாயனாரும் இறைவனை அடைய ஒவ்வொரு விதமாக முயன்று இறைவனின் அருளை பெற்றார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகும் நாயனார் வாயிலார் நாயனார். துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொல்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன். சென்னையில் புன்னை மரத்தின் கீழ் மயில் உருவத்தில் உமையம்மை சிவனை பூஜை செய்த மயிலாப்பூர் தலத்தில் இவர் பிறந்தார். இறை வழிபாட்டில் புற வழிபாடு அக வழிபாடு என 2 வகை. வாயிலார் அக வழிபாடான தியானமே சிறந்த வழி என அறிந்தார். இவர் இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து பூஜை செய்தார். எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு இருந்தார். இறைவனை மனக்கோயிலில் இருத்தி உணர்வு எனும் விளக்கேற்றினார். இடைவிடாது ஆனந்தம் என்னும் திருமுழுக்காட்டினார். அன்பு என்னும் அமுதை நிவேதனம் செய்தார். அர்ச்சனை செய்து வழிபட்டார். தன் வாழ்நாளை இறை சிந்தனையோடு சிவத்தொண்டிலேயே கழித்தார். பின் இறைவனடி அடைந்தார். சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் வாயிலார் நாயனாருக்கு தனி சன்னதி உள்ளது. மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் இவருடைய குரு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. இன்று மேலும் முனையடுவார் நாயனாரை பற்றியும் பார்க்கலாம். சோழ நாட்டில் திருநீடூர் என்ற தலத்தில் பிறந்தவர் முனையடுவார். திருநீடூர் தலம் மயிலாடுதுறை அருகே உள்ளது. தலம், தீர்த்தம், மூர்த்தம் என 3லும் சிறந்து விளங்கும் ஊர். அப்பரும் சுந்தரரும் இத்தலத்து இறைவனை பாடியுள்ளனர். அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன். முனை என்றால் போர். பல போர்களுக்கு சென்று பகைவர்களை வென்றதினால் இவரை முனையடுவார் என அழைத்தனர். இவர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார். மன்னர்களுக்கு இடையே ஏற்படும் போரில் தோற்றவர் இவரிடம் வந்து உதவி வேண்டுவார்கள். இவர் தம்மிடம் இருக்கும் படையை கொண்டு அவர்களுக்கு வெற்றியை தருவார். அப்படி அவர் உதவும் பொழுது நடுவுநிலை நின்று ஆராய்ந்து அறநெறிப்படி யோசித்து உதவுவார். அவர்களும் இவரின் உதவிக்காக நிதி கொடுப்பார்கள். இவ்வாறு பெற்ற செல்வத்தை தன் போர் வீரர்களுக்கு அளித்து மீதியை சிவத்தொண்டிற்கு செலவழிப்பார். சிவனடியார்கள் கேட்டது கேட்டபடி பொருட்களை அளித்து திருத்தொண்டு செய்து வந்தார். உயிரை துரும்பாக எண்ணி போர் புரிந்து அதனால் வரும் செல்வத்தை அள்ளி வழங்கும் வள்ளல் தன்மையை என்னவென்று சொல்வது? இன்ன வகையால் பெற்ற நிதியெல்லாம் ஈசன் அடியார்கள் சொன்னபடி நிரம்ப கொடுத்து நெறியோடும் அன்போடும் சிவத்தொண்டு புரிந்து சிவப்பதம் அடைந்தார். திருநீடூரில் இவருக்கு தனி சன்னதி உள்ளது. முனையாடுவார் குரு பூஜை பங்குனி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். அடுத்தது நம்ம அறுசுவையில் பார்க்க போகிறது கம்பை வச்சு ஒரு கொழுக்கட்டை, ஒரு கார கொழுக்கட்டை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முன்னாடிலாம் வந்து நமக்கு இந்த கேழ்வரகு கம்பு தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்பங்களி, கம்பங்கூழ் அந்த மாதிரி. இதில் வந்து கம்பில் நம்ம ஒரு கொழுக்கட்டை. நான் ஒரு 250 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ், மினிமம் 2 ஹவர்ஸு, நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே நொய்யாக உடைக்கிறத விட இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நொய்யாக அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இது மாதிரி மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சி. இந்த ஊற வச்ச கம்பை வந்து நல்லா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா கிரைண்டர்லேயோ போட்டு நம்ம கொஞ்சம் கொரன்னு அந்த நொய் பதத்துக்கு, நம்ம அரிசி நொய்யெல்லாம் உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஊற வைக்காமல் ட்ரையாக அப்படியே 1-2 உடைச்சி நம்ம வந்து சாதம் மாதிரி குக்கரில் சாதம் மாதிரி வேக வச்சு சாம்பார் ரசம் போட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஊற வச்சதை நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், கம்பு மாவு மாதிரி ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து கம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, நம்ம கடலைப்பருப்பு, வேர்க்கடலை அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி, தேங்காய் துருவி வச்சுருக்கேன்,
கருவேப்பிலை, ஒரு வரமிளகா ஒரு 2 3, பச்சை மிளகா கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, இவ்வளோதான் இதுக்கு தேவை. நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க, மிளகாலாம் வேணான்றவங்க மிளகு சீரகம் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கீரை, பொடியாக நறுக்கின முருங்கைக்கீரை, இல்லை எந்த கீரை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னும்போது கீரையெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கேரட்டு அதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வதக்கும்போது. இப்போ காஞ்ச மிளகா போட்டாச்சு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அடுத்தது நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேணுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும், பூண்டுலாம் பிடிக்கும்னிங்கன்னா பூண்டு கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற கம்பு மாவை கொட்டி கிளறிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கூட கிளறும்போது நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். பாதி வந்து கிளறும் போதே நமக்கு வெந்துடும். உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிடலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வேணும்னா நல்லா கிளறிக்கலாம். கம்புக்கே ஒரு நல்ல மணமாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல கிளறி பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கணும், அந்த அளவுக்கு நல்ல கிளறி இறக்கிடலாம். கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேங்காய் போட்டு நல்லா கிளறி இறக்கிடலாம். கொஞ்சம் 2 3 நிமிஷம் ஆற விடலாம். ஆறின அப்புறம் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்கலாம். நான் வந்து ஒரு வாழை இலை இருந்தால் வாழை இலையில் வச்சு இது பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் வந்து நான் ஒரு மந்தார இலை வச்சுருக்கேன். மந்தார இலைக்கும் ஒரு மனம் உண்டு. அதனால் வந்து இந்த மந்தார இலையில் பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து இட்லி குக்கர் இருந்தால் நம்ம இட்லி குக்கர்லேயே நம்ம கொழுக்கட்டை யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் இந்த ஸ்டீமரில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுருக்கேன். இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டீமர்ன்றதுனால டைம் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுட்டா அதுவே தானாக வந்து நம்மளுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதை வேக வைக்கலாம். எப்பயும் கம்பு மாவில் நம்ம அடை, தோசை அது மாதிரி பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கார கொழுக்கட்டை இனிப்பு கூட பண்ணலாம். இதே வந்து நம்ம வெள்ளைப்பாகில் கிளறி இனிப்பு கொழுக்கட்டையாக கூட பண்ணலாம். அதில் ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அப்படி வேணும்னா நம்ம ஒரு டூத்பிக் வச்சு நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரான கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு கம்பு வாசனையோட கம்பங்கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்கும். இது நல்லா கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. பொதுவாக இதுலேயே எல்லாமே இருக்கிறதுனால, தாளிச்சிருக்கிறதுனால, உப்பு, காரம், தேங்காய் எல்லாம் இருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. அப்படி வேணுன்றவங்க ஒரு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இல்லை கடலை சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கிற இந்த கம்பை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.